ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு. பதம் 10. தேவஸ்ய மாயையா ஸ்பிருஷ்டா ஏ சான்யத் அசத் ஆஸ்ரிதா பிராம்யத்தே தீர்ணதத் வாக்கியேர் ஆத்மனி உத்தாத்மனோ ஹரவ். மொழிபெயர்ப்பு. பகவானின் மாயை சக்தியினால் குழப்பமடைந்தவர்களின் வார்த்தைகளால் பூரண சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களின் புத்தியை எந்த சூழ்நிலையிலும் திசை திருப்ப முடியாது. பொருளுரை. வேதக்கூற்றுகளின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் பரமபுருஷர் ஆவார். ஸ்ரீ பாத சங்கராச்சாரியார் உட்பட எல்லா ஆச்சாரியர்களும் அவரை அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இவ்வுலகில் அவதரித்த பொழுது வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மனிதர்கள் அவரை வெவ்வேறு விதமாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். எனவே பகவானை பற்றி அவர்களுடைய கணிப்பும் வேறுபட்டதாக இருந்தது. பொதுவாக வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அவரை உள்ளபடி ஏற்றுக்கொண்டனர். இவர்கள் அனைவரும் பகவானின் மறைவினால் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். அது அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டருக்கும் சகிக்க முடியாததாக இருந்தது. இதை முதல் காண்டத்தில் முன்பே விவரித்திருக்கிறோம். யாதவர்கள் பகவானை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் பகவானுடன் சகவாசம் கொள்ளும் வாய்ப்பை பெற்றதால் பெருமைக்குரியவர்களாயினர். அவர்களும் பகவானுக்கு நெருங்கிய தொண்டாற்றினர். பகவானை சாதாரண ஒரு மனிதன் என்று தவறாக கணக்கிட்டவர்களிலிருந்து யாதவர்களும் மற்ற பக்தர்களும் வேறுபட்டவர்களாக இருந்தனர். பகவானை தப்பு கணக்கு போட்டவர்கள் மாயச்சக்தியினால் குழம்பிப்போய் இருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை. பரமபுருஷரிடம் விரோதம் கொண்டிருந்த அவர்கள் பௌதிக கல்வியில் உயர்ந்தவர்களாக இருந்த போதிலும் மாயச்சக்தி அவர்களிடம் பெரும் வலிமையுடன் செயற்படுகிறது. இத்தகைய மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களும் நாஸ்திக மனோபாவத்தினால் நோயுற்றவர்களும் ஆவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதன் என்று நிலைநாட்டுவதில் எப்பொழுதும் இவர்கள் ஆவல் கொண்டுள்ளனர். ஜராசந்தனையும் திருதராஷ்டிரர் புத்திரர்களையும் போன்ற அசுர அரசர்களை கொல்ல அவர் சதித்திட்டம் தீட்டியதால் அவர் ஒரு வேடனால் கொல்லப்பட்டார் என்று அவர்கள் சாதிக்கின்றனர். இத்தகைய மனிதருக்கு பகவான் கர்ம பலன்களால் பாதிப்படைவதில்லை என்று பகவத்கீதையின் கூற்றில் நம்பிக்கை இல்லை. திருதராஷ்டிர புத்திரர்கள் முதலானவர்களை கிருஷ்ணர் கொன்ற பாவத்திற்காக அவரது குடும்பமான யதுவம்சம் பிராமணர்களால் சபிக்கப்பட்டு அழிந்து போனது என்பது அசுரர்களின் கருத்தாகும். பகவானின் பக்தர்கள் உண்மை எது பொய்யது என்பதை நன்கு அறிந்திருப்பதால் இத்தகைய அவதூறுகள் அவர்களது இதயத்தை பாதிப்பதில்லை. பகவானை பற்றி அவர்கள் கொண்டுள்ள அறிவுபூர்வமான கருத்து ஒருபோதும் மறுக்க முடியாததாகும். ஆனால் அசுரர்களின் அவதூறான வார்த்தையினால் தடுமாற்றம் அடைபவர்களும் நிந்திக்கப்படுகின்றனர். இதைத்தான் உத்தவர் இப்பதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா.